கருப்பு பணம் மீட்பில் மத்திய அரசினுடைய நடவடிக்கை என்ன என்பது குறித்தும் இன்றைக்கு அரசு எடுத்திருக்கும் இந்த நடவடிக்கையால் மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு வந்திருக்கிறது என்பதான கோணம் குறித்தும் கருப்பு பண நடமாட்டத்தை கட்டுப்படுத்த என்னதான கூடுதல் நடவடிக்கைகள் இனி எடுக்கப்பட வேண்டும் என்பதான ஒரு பார்வையோடு குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க கருப்பு பணம் ஒரு தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த கருப்பு பண நடவடிக்கையை துரிதப்படுத்துவதில் அரசு எந்தெந்த கோணங்களில் எடுக்கிறது, யாருடைய பின்னணியில் இருந்தாலும் அதில் தயவு தட்சணை இன்றி கடுமையான நடவடிக்கை இந்த அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் வருமான வரித்துறையில் முழுமையான சீர்திருத்தங்கள் தேவை என்பதான ஒரு பார்வை இருக்கிறது. இன்றைக்கு வருமான வரித்துறையில் பல்வேறு விதமான நெளிவு சுழிவுகள் இருக்கிறது. அதனுடைய ஓட்டையின் வழியாக வெளியே வந்து விடுகிறார்கள் என்பதான ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த வருமான வரித்துறையுடைய முழுமையான சீர்திருத்தம் என்பதான ஒரு அவசியம் இன்றைய காலத்தில் தேவை என்பதான ஊடகங்களிலே செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி உங்கள் பார்வை என்ன? அதாவதுங்க, எந்த காலத்திலையும் வருமான வரித்துறை சரியான முறையில் செயல்படுறது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அந்த ஆட்சி இந்த ஆட்சின்லாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லா ஆட்சியிலையுமே மத்திய அரசாங்கத்தினுடைய வருமான வரித்துறை சரியாக செயல்பட்டு, நீங்கள் சமீபத்தில் கூட பார்த்தீங்க, பல பிரபலங்கள் வீடுகள்லாம் ரெய்டு நடந்தது. இவங்க அவங்கெல்லாம் பார்த்தெல்லாம் ஒன்றும் பண்ணலை. ஆகவே அது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணங்களை விட உள்நாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணங்கள் மிக அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூபி அரசாங்கம் முடிவுற்ற போது 2014 அதானியினுடைய சொத்து 24,000 கோடி. இன்றைக்கு அதானுடைய சொத்து எவ்வளோ தெரியுங்களா? 79,000 கோடி என்று ஒரு புள்ளி கணக்கு சொல்லுகிறது. அப்படியானால் 55,000 கோடி ரூபாய் இந்த 1.5 வருஷத்தில் அவருக்கு எதன் மூலம் பணம் வந்தது அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்கிறோம். இப்போ அதை யாருடைய நண்பர் அவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்று, இப்போ மரியாதைக்குரிய நம்முடைய சகோதரர் கல்யாணராமன் ஒரு கருத்தை சொன்னார். சிதம்பரம் அவர்கள் வாசன் ஐகாரில் அவருடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் சொன்னார். அதில் மரியாதைக்குரிய திரு குருமூர்த்தி அவர்கள் 3 நாள் ஒரு ஆர்டிக்கல் தினமணியில் எழுதினார். என்னென்னு எழுதினார்னா, வாசன் ஐகாரில் இந்த மாதிரி விஷயங்களில் இப்படியெல்லாம் பணம் போயிருக்கு, இவ்வளோ பணம் கைமாறி இருக்குன்னெலாம் எழுதினார். குருமூர்த்தி எழுதுறதுனாலேயே அது ஒன்றும் உண்மைன்னு நம்ம யாரும் நம்பிட முடியாது. சிதம்பரம் அவர்கள் மிக தெளிவாக அதே தினமணி நாளேடில் வந்தது. என்ன வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, 3 நாட்களாக திரு குருமூர்த்தி அவர்கள் என்னை பற்றி அவதூறாக வெளியிட்டிருக்கிறீர்களே, நியாயமா? விசாரித்தீர்களா? உண்மையா? அப்படியெல்லாம் கேட்டு உங்கள் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க போகிறேன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாரு? அவர் பேர தப்பு இல்லாததுனால தான் சொன்னாரு. அதே மாதிரி கார்த்திக் சிதம்பரம் என்ன சொன்னாரு? ஆள் பேரோட சொல்றீங்க, ஏன் அவரை பிடிங்கல, கைது பண்ணுங்கள, அவர்கிட்ட இருந்து உண்மையை வர வைங்கள, நான் தவறு செய்திருந்தா என்னை கைது செய்யுங்களேன்னு தைரியமா அதே தினமணி பத்திரிகையில் அறிக்கை கொடுத்தாரு. ஏன் உங்களுக்கு தைரியம் இல்லையா? விசாரிக்கலையா? நீங்க உங்களுக்கு அந்த தைரியம் இல்லையா? கைது பண்ணுன்னு சொல்றாருல கார்த்திக் சிதம்பரம், அதே தினமணி 4 சொல்றாரு. நீங்க ஆள் பேரோட சொல்றாரு குருமூர்த்தி. ஏன் அவரை இந்த அரசாங்கம் கைது செய்து விசாரித்து எங்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கட்டும். அப்படி பணம் கைமாறி இருந்தால், நாங்கள் கருப்பு பணத்தை கைமாற்றி இருந்தால், உண்மையிலே நாங்கள் தவறு செய்திருந்தால் நடவடிக்கை எடுன்னு பயங்கரமா பத்திரிகையில பேட்டி கொடுக்கிறாரு. குருமூர்த்தி எழுதிட்டாவே அது என்ன வேத வாக்கா? அது உண்மைன்னு சொல்லி எடுத்துக்க முடியுமா? பிஜேபி காரங்க எழுதிட்டா அதே பிஜேபியில் இருக்கக்கூடிய ராம்ஜெத் மலானி தான் சொல்றாரு, மோடியை நான் 1 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் ஏதோ இந்தியாவை வானத்தை வளைத்து விடுவார், தேனாறு பாலாறெல்லாம் ஓடுன்னு பார்த்தேன், எல்லாரும் ஓடலன்னு சொல்றாரு. உங்க கட்சிக்காரர் தானே அவரு? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சரி, இல்லை, இது நம்முடைய விவாதத்துடைய மையமாக இல்லை என்று சொன்னாலும் கூட, இன்றைக்கு ஒரு கருப்பு ஆடுகள் மீதும் கருப்பு பணம் வைத்திருக்கிறவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசு முனைப்பாய் செயல்படுகிறது என்பதான ஒரு பார்வை உண்மையிலே வரவேற்கிறது என்று சொன்னால், அதில் ஒரு பகிரங்கமாக ஒரு டிரான்ஸ்பரன்சியாக ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதான ஒரு எதிர்நோக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு பிரபலங்கள் மீது பின்னணி மீது பழிவாங்கும் படலோடு இவர் கருப்பு பணம் வைத்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை வைக்கிற இந்த அரசினுடைய பார்வை, அரசினுடைய செயல்பாடுகள், அப்படி அந்த நபர் மீதான ஒரு தொடர் நடவடிக்கை எடுத்தால் தான் அடுத்தவருக்கு ஒரு பயம் இருக்கும், இவர்கள் மீது திறந்தபடியான நடவடிக்கை எடுத்தார்கள். ஆனால் இதுவரை மீட்கப்பட்ட தொகையில் இந்த முக்கிய புள்ளிகள் சிக்கியிருக்கிறார்கள் என்பதான ஒரு செய்தி இலைமறைக்காய வருகிறதே தவிர, வெட்ட வெளிச்சமாக இந்த நபர் தான் என்பதான ஒரு அறிவிப்பு ஏன் வரவில்லை என்பதான ஒரு கேள்வி, ஒரு பார்வை இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். ஒரு பார்வையாளர் இணைப்பில் இருக்கிறார், அவருடைய கருத்துக்களை கேட்போம். ஐயா வணக்கம், உரிமை குரல். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஐயா, சென்னையில இருந்து ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரன் சார், சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லைங்க, இப்போ இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கணும்
கருப்பு பணத்தெல்லாம் வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல இருந்து இருக்கிற கருப்பு பணத்தை மீட்கணும்னு சொன்னாங்க. ஆனா உள்ளூர்கள்ல இருக்கிற கருப்பு பணத்தையும் இவங்களால மீட்க முடியல. வெளிநாட்டுல இருந்து இவங்க எங்க இருந்து மீட்கப்படுவாங்க? அப்படி பார்க்க போனா இன்னைக்கு கருப்பு பணம் மீட்க போனோம்னா எல்லா அரசியல்வாதியும் ஜெயில தான் இருக்கணும். எல்லா கருப்பு பணமும் அவங்க கிட்டதான் இருக்குது. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து மக்களை ஒரு கவரத்துக்காக ஓட்டுகளை வாங்கறதுக்காக தான் இந்த அறிக்கை எல்லாம் தவிர உண்மையாகவே வந்துட்டு கருப்பு பணத்தை கொண்டு வரதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு சூழ்நிலையும் இந்தியாவும் ஏற்படல. சும்மா ஆட்சியில வரதுக்கோசரம் எங்கப்பா அரசியல்வாதிகிட்ட தான் கருப்பு பணமே இருக்குது. ஆனா ஒரு சில கல்வியில கூட ஊழல் நடந்துருக்கு. பல காலேஜ்ல வந்து டொனேஷன் கோடிக்கணக்கில் வாங்குறாங்க. ஆனா இன்கம் டேக்ஸ் அந்த ரேட்லாம் வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுல சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 பேர் வீட்டுல ரேட் பண்றது, அது ஒரு பெருசா போடுறது, அதுக்கப்புறம் பார்த்தா அது வழக்கு நடக்கிறது, அது முடிக்கிட்டு ஒரு 30-40 வருஷம் ஆகுது. ஆனா இவங்க பாட்டுக்கு இவங்க கொள்ளாச்சிங்கன்னு தான் இருப்பாங்க. முழுமையான கருப்பு பணம் ஒழிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எந்த அரசும் கொண்டு வரல. அதுக்கான வாய்ப்பும் கிடையாதுன்றது தாங்க ஐயா என்னுடைய கருத்து. நிச்சயமா ரவிச்சந்திரன் சார் கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். பார்வையாளர் சொன்னது போல இந்த அரசுடைய வெளிப்படைத்தன்மையில் சில தயக்கம் இருக்கிறது என்பதான அவருடைய பார்வையாளருடைய பார்வையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நடிகர்களுடைய தயவில் தான் அரசியல் கட்சிகளுடைய பணிகள் இருந்து கொண்டிருக்கிறது. பல நேரங்களுக்கு அவர்களுடைய பிராண்ட் அம்பாசடராக அவர்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் ஆட்சி பீடத்துக்கு வந்த பிறகு அந்த குறிப்பிட்ட நபர்கள் நடிகர் மீது நடிகை மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்கள். ஏதோ ஒரு 10 பொதுவாக இவர்கள் வீட்டில் ரைடு நடக்கிறது, அவர்கள் வீட்டில் ரைடு நடக்கிறது என்பதான செய்திகள் வருகிறது. ஆனால் அந்த ரைடுகளுக்கு பின்னால் இவ்வளவு கோடி ரூபாய் இருந்ததாக ஒரு புள்ளி விவரங்களை சொல்லப்பட்டு இவ்வளவு ரூபாய் முறைகேடுகள் அந்த நபர் செய்திருக்கிறார் என்ற வெட்ட வெளிச்சத்தை இதுவரைக்கும் கொடுத்ததே இல்லை. ஒரு பிரபலமான நபர்கள் வீட்டில் கூட ரைடு நடத்துகிற பொழுது அந்த ரைடுக்கான புள்ளி விவரங்கள் முக்கிய ஆவணங்கள் சிக்கியது ஊடகங்களில் செய்தி வரும். ஆனால் என்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது, எவ்வளவு ரூபாய் முறைகேடாக வைத்திருந்தார் அல்லது முறைகேடு ஆக இவர் ரூபாய் முறையாக செலுத்தி இருக்கிறார் என்பதான எந்த விவரத்தையும் கூட வெளியிடுவதில்லை என்று சொன்னால் இதில் வெளிப்படை தன்மை இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு கல்யாணராமன்? அதாவது இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயே நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்கு. யாரெல்லாம் வந்து தானாக வெளியே வந்து நாங்கள் மாதிரி கருப்பு பணம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்களோ அவங்க பேரை வந்து வெளியிட மாட்டோம் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் ஏற்கனவே இருக்கு. சரி, இப்போ இந்த செப்டம்பர் 31 வரை கொடுக்கப்பட்ட இதில் கூட அந்த ப்ரொவிஷனுக்கு கீழே தான் எல்லாரும் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த வெளிப்படைத்தன்மை என்பது வந்து துரதிருஷ்டவசமாக சட்டப்படி சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அதனால இந்த வெளிப்படையா எல்லா விஷயங்களும் வராது. இல்லை, நான் கேட்பது என்று வைத்துக் கொண்டிருப்பவர், மறைமுகமாக வைத்துக் கொண்டிருப்பவர் தானே முன்வந்து கொடுக்கிற போது அவரை பற்றிய விவரங்களை வெளியிடக்கூடாது என்பது ஒரு புறம் என்பது நீங்கள் சொல்கிற சட்ட ரீதியாக இருக்கிறது என்பது ஒரு புறம். ஆனால் முறைகேடாக வைத்திருக்கிறார் என்பதான விஷயத்தை அரசு பரிசோதித்து அரசு வந்து சோதனை நடத்தி பறிமுதல் செய்கிற பொழுது அது பற்றிய விவரங்களை கூட வெளியிடுவதில்லை. கேளுங்கள், ஐடி டிபார்ட்மெண்ட் கொடுத்து ஆகணும். இல்ல, இது வரைக்கும் எந்த சார் வந்திருக்கு? நம்ம அடிப்படை கேட்டீங்களா? எத்தனையோ போடுற நீங்க அதுக்கு அடுத்து போய் எவ்வளவு பணம் கைப்பற்றுறீங்க தகவல் கொடுங்க. நீங்க என்ன மேலதிகாரி சொல்வாரு, எங்களுடைய மேலதிகாரி கேட்டு சொல்லணும் சார் சொல்லுவாங்க. அப்ப கேளுங்க, கேட்டுட்டு எல்லாம் சுத்தி வந்தீங்கன்னா அரசினுடைய கஜானாக்கள் தெரியும். நிதியமைச்சரை கேட்க, நிதியமைச்சர் விளக்கம் சொல்லுவாரா? உங்க நிதியமைச்சர் சொல்லுவாரா? பாருங்க, நான் கொண்டு வந்து தர முடியாது இல்லையா? கல்யாணராமன் போய் ஐடி டிபார்ட்மெண்ட்ல கொண்டு வந்து தர முடியாது. ஆனா நீங்க கேட்டா அவங்க கொடுத்துதான் ஆகணும். ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல எல்லா தகவலும் கொடுத்துதான் ஆகணும். தகவல்கள் கொடுத்தா இதுவரை மீட்கப்பட்ட தொகையில் எத்தனை பேரை நீங்க அடையாளம் காட்டியிருக்கீர்கள்? அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா சட்டத்துல வந்து அப்ப நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வி பார்வையாளர் சொல்லுகிறார்கள். நடவடிக்கையில் திருப்தி இல்லை, நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் நீங்க ஒத்துக்கொள்வீங்களா? அதுக்கு அவர் சொன்ன இதுக்கு வரா எல்லாமே அரசியல்வாதிகள் அப்படின்னு ஒரு வாதத்தை வைத்தாரு. அதுல ஒரு பெரிய பெருத்த அளவு உண்மை இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா ராதா டிம்ப்ளோவோ ஹசன் அலியோ வந்து எந்த விதமான அரசியல் நேரடி சம்பந்தம் இல்லாதவர்கள், என்ன மறைமுக சம்பந்தம் இருக்கவங்க. இப்ப ராதா டிம்ப்ளோ அப்படின்னா காங்கிரஸ் உடைய பினாமி, ஹசன் அலினா நீங்க பெயர்கள் சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் அவர்கள் மீது சொல்வதும் அவர்கள் அதானி சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய ஆட்சியாளர்கள் மீது நீங்கள் ஒரு மீது ஏதாவது கருப்பு பணம் சார்ந்த குற்றச்சாட்டுகள் இருக்கா? கிடையாது. ஆனா இப்ப நீங்க தமிழ்நாட்டை எடுத்துப்போம். பி சிதம்பரம் மேல இப்ப வந்து 3 முறை ஆர்டிஐல எழுதியிருக்காங்க. ஆனா நடவடிக்கை எடுக்கணும்னு ரொம்ப தைரியமா சொல்லிட்டாரு அப்படின்னு அண்ணன் வந்து ஒரு வாதத்தை வச்சாரு. நடவடிக்கை வந்து அவர் அறிக்கை கொடுத்த அடுத்த நாள் எடுக்க போறது இல்லை. நிச்சயமாக பி சிதம்பரம் மீதும் கார்த்திக் சிதம்பரம் மீதும் நடவடிக்கை உண்டு.
எழுதி வச்சுக்கோங்க. எடுங்கங்கற வரதான் போகுது. அவங்கதான் சார் அதை அவரே பண்ணலன்றாங்களே. நீங்க எப்படி போய் தப்பித்துக்கொள்ளலாம் நினைச்சாங்கன்னா அது மாத்திரம் இல்ல அது எடுக்க எடுத்துக்கொள்வதை அவரும் சட்ட ரீதியாக சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதாக அவருடைய வெளிப்பாடு அவருடைய குற்றச்சாட்டு சொல்றாரு. ஏற்கனவே கோர்ட்ல இருக்கிற விஷயம். உங்க நிதி அமைச்சர் மேலே குற்றச்சாட்டு சொல்றாரு. நீங்க சொல்லுங்க, எங்க நிதி அமைச்சர் மேல என்ன குற்றச்சாட்டு இருக்கு? நீங்க குருமூர்த்தி சொல்றாரு. எங்க சொல்றாரு? என்ன சொன்னாரு? என்ன சொல்லிருக்காரு சொல்லுங்க. இல்ல அறிக்கையில சொல்லியிருக்காரு. இல்ல நம்முடைய சொல்லியிருக்காரு. அந்த அறிக்கையில படி நல்லா படிங்க, அதை தயவு செஞ்சு இல்ல சொல்லுங்க. என்ன குருமூர்த்தியோட அறிக்கையை நல்லா படிங்க. அருண் ஜேட்லி மேல குற்றச்சாட்டை வைக்கிறார். பொன் கிருஷ்ணமூர்த்தி சார், அறிக்கை போர் நடத்தி கொள்வதால் மட்டும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வராது. நிச்சயமாக அதனுடைய ஆழமான சட்டம் கடமை செய்ய வேண்டும் என்பது நியாயமான விஷயம் தான். ஆனால் சில நேரங்களில் சட்டம் தன்னுடைய கடமைகளை செய்ய முடியாமல் கை கட்டப்பட்டிருப்பதனுடைய வெளிப்பாடுதான் இதனுடைய தொய்வை வெளிப்படுத்துகிறது என்பதாக இன்றைக்கு நம்முடைய விவாதத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த அரசு உண்மையிலே கருப்பு பண மீட்பில் துரிதமான நடவடிக்கை எடுக்குமானால் நிச்சயமாக சிவப்பு கம்பளம் விரித்து அதை வரவேற்கிற மனப்போக்கும் எங்களை போன்ற ஊடகங்களுக்கு உண்டு. ஆனால் தவறுகள் நடக்கிற பொழுது அதை சுட்டிக்காட்டுகிற பொறுப்பு ஊடகங்கள் எங்களை போன்றவர்களுக்கு உண்டு என்பதற்காக தான் இந்த விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு ஒருதலை பட்சமாகவோ அல்லது இந்த அரசின் மீது தவறான கருப்புள்ளி சாற்ற வேண்டும் என்றோ இல்ல ஒரு அரசை பாராட்ட வேண்டும் என்பது அல்ல. யதார்த்த நிலைகளில் நம்முடைய உள்ளதை உள்ளபடி மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பார்வையோடு தான் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், இவ்வளவு ஒரு கோடி ரூபாய் மீட்பு இருக்கிறார்கள் என்ற செய்தி மகிழ்ச்சிக்குரிய செய்தி, வரவேற்கத்தக்க செய்தி. ஒரு புதிய அரசு எடுத்திருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை மனதார பாராட்டுகிறோம். ஆனால் அதில் ஒரு ஒளிவுமறைவு இல்லாமல் திறந்த எல்லாமே ஒரு ஓப்பனாக இருக்க வேண்டும் என்பதான பார்வையாளருடைய எதிர்நோக்கி இருக்கிறது என்று சொல்கிறேன். அதில் சட்ட ரீதியான சில சிக்கல்கள் இருக்கிறது என்பதாகவும் நீங்கள் சொல்ல பார்க்கிறீர்கள். இல்ல நம்ம இதெல்லாம் விட்டு சார், உலகளாவிய நாடுகளில் இருக்கக்கூடிய கருப்பு பணங்களில் மீட்பதில் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கிறது என்பது ஒரு புறம் வரவேற்கதான் சொன்னால், உள்ளூர்களில் இருக்கக்கூடிய கருப்பு முதலாளிகள் இருக்கிறார்கள், எவ்வளவு கருப்பு முதலாளிகள் கருப்பு ஆடுகள் இருக்கிறது, கருப்பு முதலாளிகள் இருக்கிறது, அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் ஒரு வெட்ட வெளிச்சமான ஒரு திறந்த மனநிலையோடு சில நடவடிக்கை இல்லை என்பதுதான். பல கல்லூரிகள் நீங்க சொன்னீங்க, இன்னைக்கு கல்லூரிகளில் ஒவ்வொரு ஆண்டும் திறந்த புத்தகம் மாதிரி அவர்கள் கோடிக்கணக்கான வசூல் வேட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு துண்டு சீட்டு வைத்துக் கொண்டு வசூல் வேட்டை செய்கிறார் என்று பம்மல் சீனிவாசன் குற்றச்சாட்டினார். இது யதார்த்தமான குற்றச்சாட்டு தான், இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய குற்றச்சாட்டு தான். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் மீது என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருக்கிறது? இந்த இலாக்கா, இந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் இவர்கள் மீது என்ன பார்வை பார்த்திருக்கிறார்கள், என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்ற கேள்வியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பம்மல் சீனிவாசன் சொல்லுங்க. ஒரு விஷயம் சொல்லுங்க. கடந்த வாரம் காட்டுப்பள்ளி துறைமுகத்தை அதானி நிறுவனம் கையகப்படுத்திருக்கு. கவர்மெண்ட் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடி நெல்லூரில் கிருஷ்ணாப்பட்டினம் 18 துறைமுகங்கள் அதானி நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 18 துறைமுகங்கள் காட்டுப்பள்ளி துறைமுகம் எல்என்டி கையில இருந்து அரசாங்கம் கிருஷ்ணபட்டினம் போர்ட் இன்னொரு தனியார் நிறுவனத்தாண்டு இருக்கு. அது ஒருவேளை வாங்கியிருந்தா எனக்கு தெரியாது, ஒருவேளை வாங்கியிருந்தா அது 2 தனி நபர்கள். சரி, கல்யாணம் திரு பம்மல் சீனிவாசன் ஒரு தொடர்ந்து பேசும் ஒரு பார்வையாளர் இணைப்பிருக்கார், அவருடைய கருத்தில் கேட்போம். வணக்கம், உரிமை குரல். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? சார், காரைக்கால் செல்வன் பேசுறேன். செல்வன் சார், சொல்லுங்க சார். சார், இப்ப கருப்பு பண விவகாரம் சம்பந்தமா பேசும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மேடையில உட்கார்ந்து பேசும்போது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல கொஞ்சமா ஒரு 6 லட்சம் 10 லட்சம் வாங்குறாங்க, ஒரு சிலித்தனமான விஷயமா இருக்கு. ஆக்சுவலா இப்ப அவங்க 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடிங்கிற விஷயம் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அந்த நேரத்தில் நடந்ததாக அந்த யூபிஏ கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அது மட்டும் இல்லாம இந்தியாலயும் பெரிய பண முதலாளிகள் பண்ணக்கூடிய லட்சம் கோடியை பத்தி பேசும்போது ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பத்தி பேசக்கூடியது நல்ல விஷயமா ஆரோக்கியமா இல்ல. அதே நேரத்துல மத்திய அரசாங்கமும் முன்னாடி இருந்த பிஜேபி எதிர்கட்சியா இருந்த பேசுங்க போராட்டம் பண்ணாங்க வந்தாங்கிறது நிச்சயமான முறையில் அது நடந்தது உண்மைதான். காங்கிரஸ் சார்பா சொல்லக்கூடியவங்க அங்க இல்ல போக்குவரத்து சார்பா இவங்க என்னமோ இல்ல, நாங்க எடுத்துட்டோம் போட்ட பணத்துல எடுத்துட்டோங்கிற மாதிரி அவங்களே ஒப்புதல் வாப்பதற்கு சொல்றாங்க. ஆனா உண்மையை பார்த்தாக்கா இப்ப மத்திய அரசாங்கம் அதுக்கான நடவடிக்கை எடுத்து சுப்ரீம் கோர்ட்ல ஆதாரத்தெல்லாம் சப்மிட் பண்ணிருக்குது. நல்ல ஒரு சொல்லுங்க சார், நல்ல ஒரு விஷயமா தான் ஒரு விவாதத்தை நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நடத்தப்படல. ஆகையினால மக்கள்கிட்டையும் விவாத மேடையிலையும் மீடியாலையும் அரசியல் கட்சிகள் எடுத்து ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறதே பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பா போகாம இது நடக்கல அது நடக்கல குறைய கண்டுபிடிக்கிறது மட்டுமே அந்த சமூக ஆர்வலரும் காங்கிரஸ்காரரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டெப் போகுது, அடுத்த ஸ்டெப் போகுதுன்னு இல்லாம ஏதோ ஒண்ணு குறைய கண்டுபிடிச்சு நீங்கள் சரியில்லை நானும் திருட நீங்க திருடுங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இது நல்ல ஆரோக்கியமான விஷயம் இல்ல. எதை பிரதமர் செய்யறாங்க, எல்லாரும்
எல்லாருக்கும் பிரதமர் தான். அவர் காங்கிரஸ்காரருக்கு பிரதமர் தான், சமூக எனக்கு பிரதமர் தான், மீடியாவுக்கு பிரதமர் தான். இல்ல சார் நீங்க சொன்னதுல ஒரு கருத்தை நான் முரண்படுகிறேன். இப்போ இன்றைக்கு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய கருப்பு பண முதலைகளை எல்லாம் களையறுக்கப்பட்டு அவர்களை கண்டுபிடித்து அவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பது அரசுடைய செயல்பாடு என்பது நல்ல செய்தி தான், வரவேற்கிறோம். ஆனால் உள்ளூரிலும் பல கருப்பு முதலைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே உள்ளூரிலும் இது போன்ற நடவடிக்கை துரிதப்படுத்த வேண்டும் என்பதை தான் அவங்க பார்வையாளர்களுடைய விருந்தினர்களும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்யறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமான முறையில இது சிறப்பாக இருக்கிறது. அதான ஸ்டெப் தான் போயிட்டு இருக்கு. முழுமையா அடையறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்க வருஷம் சரி முடிச்சிடல. சரி அதனால சந்தோஷமா தான் இருக்கு எனக்கு. சரி, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. பாட்டு சொல்கிறார், இதுவான நடவடிக்கைகளில் இன்னும் அதிகமான நடவடிக்கை காலம் அவசியம் தேவைப்படும். எடுத்தது யாரும் தவறு நடவடிக்கை எடுக்கவே இல்லைன்னு சொல்லல. என்ன நடவடிக்கை எடுக்க பண்ற விஷயம் சரி நீங்க தொடர்ந்து பேசுறீங்க. கல்லூரி ஆகிட்ட ஒரு ஆளுக்கு 8 லட்சம் அப்படின்னா ஒரு காலேஜ்ல எத்தனை, நான் ரமணா படம் மாதிரி தான் சொன்னோம். அப்புறம் ஒரு ஆளுக்கு 8 லட்சம்னா எத்தனை பேர், ஒரு காலேஜ் எத்தனை பேர் சேர்றாங்க? அப்ப இது ஈக்குவலான தொகை நீ கல்விக்குள்ள இந்தியா முழுக்க பல லட்சம் கோடி ரூபாய் ஜூன் ஜூலை மாதத்துல கைமாறுது. இதுக்கு ஈக்குவலான தொகை, கம்மியான தொகை கிடையாது. மருத்துவக் கல்லூரியில 1 கோடி ரூபாய் 80 லட்சம் ரூபாய் கைமாறுது. ஒரு சீட்டுக்கு 1 கோடி எத்தனை பேர் சேர்றாங்க? ஒரு கல்லூரியில் எத்தனை பேர் சேர்றாங்க? இந்தியாவில் எத்தனை பேர் சேர்றாங்க? அதுவும் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை இந்த இடத்தோட விவாதிக்காம இருக்க முடியுமா? நம்ம சொல்லாம இருக்க முடியுமா? ஊடகங்கள் மூலியமா மக்களுக்கு போய் சேரணும். அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அரசியல்வாதியை சொல்றாங்க. அரசியல்வாதிகள், சினிமாக்காரங்க, அரசு அதிகாரிகள். இன்னைக்கு ஒரு சில அரசு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பல லட்சம் ரூபாய் பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. அரசு அதிகாரிகள். அப்ப பணம் அரசு அதிகாரிகள் கிட்ட, கல்வி வியாபாரிகள் கிட்ட, திரையுலகத்துக்காரங்க கிட்ட, அரசியல்வாதி கிட்ட எல்லாரும் போய் பணம் குவியுது. அப்படி குவியும் போது பணம் ஒரு 100 பேர் இருக்க வேண்டிய பணம் போய் 5 பேர்கிட்ட போய் குவியுது. அதனாலதான் மக்கள்கிட்ட பணம் இல்லை. மக்கள்கிட்ட ஏன் பணம் இல்லை? சாதாரண மக்கள், நீ நிலம் இல்லாத விவசாயிகள் இருக்காங்க, வீடு இல்லாத நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க இருக்காங்க, அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியாத மக்கள்லாம் இருக்காங்க இன்னைக்கு கிராம பகுதியில் இன்னைக்கு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு காங்கிரஸ் சொன்னப்போ கிண்டல் பண்ண, நம்ம இந்த மாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் சாப்பாடு போகிறதுக்கு இவ்வளோ இருந்தால் போகிறது கிண்டல் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு அதே நிலைமை தான் தொடருது. அப்படி இருக்கும்போது இதற்கு காரணம் இந்த கருப்பு பணம், லஞ்ச பணம் ஒரு சிலர் போய் குவியறதுனால தான் மக்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ வெளிநாட்டில் உள்ள கருப்பு பணத்தை மீட்டு நடவடிக்கை எடுத்தது போல உள்நாட்டு பணத்தை, அப்புறம் கல்யாணராமன் சார் ஒரு கருத்து சொன்னார். அதாவது எவ்வளோ பணம் டிக்ளேர் பண்ணால் போதுன்னாரு. முதல்ல அந்த சட்டத்தையே மாற்றணும். ஒருத்தன் பேங்க் கொள்ள அடிச்சுட்டு என்கிட்ட அவ்வளோ பணம் டிக்ளேர் பண்ணனா அவர் பேரை வெளியிட முடியாது, டேக்ஸ் போட்டு விட்டுற முடியுமா? அந்த சட்டமே தவறானது. ஒருத்தன் வாலண்டரியா டிக்ளேர் பண்றதுக்காக விட்டுற முடியாது. கருப்பு பணத்தை மீட்பது என்பது, நான் கொள்ளச்ச பணத்தை நாளைக்கு சப்போஸ் ஒரு சொன்னார் சிதம்பரம் இந்த மாதிரி வாசனைக்காரில் லஞ்ச பணம் இருக்கிறார். சரி, சிதம்பரம் ஒரு ரிட்டர்ன் சப்மிட் பண்றாரு, என்கிட்ட ஒரு பிளாக் மணி இருக்குது 500 கோடி நான் வரி கட்டுறேன்னு சொன்னா சிதம்பரத்தை விட்டுருவீங்களாப்பா? அது நியாயமாயிட முடியுமா? அது அப்படி கிடையாது. கருப்பு பணம் யாரிடம் இருந்தாலும் அந்த பணம் மீட்கப்பட்டு அரசாங்க கஜனாவில் சேர்க்கப்படணும். யார் கருப்பு பணத்தை இன்னைக்கு பல லட்சம் கோடி வச்சு கைது செய்யப்படணும். அதாவது ஒரு விஷயம் வரும்போது 3 நாள் பேப்பர்ல வருது, அப்புறம் ஆஃப் ஆயிடுறாங்க. என்ன அர்த்தம்? காம்ப்ரமைஸ் நடக்குது, அதான் உண்மை. அப்போது கருப்பு பணம் யாரிடம் இருந்தாலும், அது அரசியல்வாதிகிட்ட மட்டுமல்ல, கல்வி கொள்ளையர்கிட்ட இருந்தாலும் சரி, அல்லது அரசு அதிகாரிகள் கிட்ட இருந்தாலும் சரி, மீட்கப்படணும். அப்போ ஒரு விஷயங்கள் உடனே இந்த மாதிரி பில்லு போடலன்னா சேல் டாக்ஸ் காரங்க போய் கேட்கணும். சேல் டாக்ஸ் காரனை போய் நான் கேட்கறேன், ரைட்டு. இன்கம் டாக்ஸ் யார்கிட்ட இருக்கு? அதாவது ஆர்டிஐ கேட்கறது இல்லை, உங்களை நாங்கள் யாரை பார்க்குறோம்? பிஜேபியோடைய பிரதிநிதி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, உங்களை தான் இந்த கேள்வி நான் கேட்க முடியும். இந்த இடத்து விவாதத்தில் நான் போய் பிரவீனையோ கிருஷ்ணமூர்த்தியோ கேட்க முடியாது. அவர் கேட்ட 2014 வரைக்கும் சண்டை போட்டுருக்கேன் அவர்கிட்ட நான். ஏன்னா அப்போ அவர் காங்கிரஸ் ஆட்சி வந்தார். இப்போ பிஜேபி மோடி அவர்களுடைய பிரதிநிதியை நீங்கள் வந்திருக்கும் போது இந்த கேள்விகள் உங்களை நோக்கி தான் இருக்கும். நான் கேள்வி கேட்க கூட எப்படி சொல்ல முடியும்? நீங்க சரி தொடர்ந்து பேசும் ஒரு பார்வையாளர் இணைப்பில் இருக்கிற அவருடைய கருத்துக்களை கேட்கிறோம். ஐயா வணக்கம், உரிமை குரல். வணக்கம், நான் சேலம்ல இருந்து பேசுறேன் சார், ரவின்னு. ரவி சார் சொல்லுங்க சார், சத்தமா சொல்லுங்க. சார், இந்த கருப்பு பணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நிச்சயமா. அது இப்போ ஒரு பெரிய தொழிலதிபரை பணம் கட்டல அப்படி இப்படின்னா அவருக்கு ஒரு தொழிற்சாலை நடத்தினா ஒரு 100-200 பேர் 1000 பேர் 2000 பேர் வேலை கொடுக்குறாங்க. சரிங்க. அவரை குடும்பங்கள் குலைக்குது. அதனால அவரு ஒரு பணம் சேர்த்துறாரு அப்படின்னா அது விஷயம். இந்த அரசியல்வாதிங்க எதுவுமே இல்லாம சும்மா கோடான கோடி லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அரசியல்வாதிங்க இந்தியாவில் இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகள் இருக்கிற பணத்தை மட்டும் எடுத்தாலே இந்தியா என்ன சொல்றது எல்லாம் நிச்சயமா. ஆனா ₹1 கூட இவங்க எதுவுமே இல்லாம பெரிய தொழிற்சாலையும் பணத்தை பிடிக்கிறாங்க, மக்கள்கிட்டையும் பணத்தை பிடிக்கிறாங்க. அவங்க எதுவுமே இல்லாம அரசியலுக்கு வர நோக்கமே பணம் சம்பாதிக்கணும் என்னதான். ஒவ்வொரு முன்னாள் பேர யாரையும் சொல்ற நிதி அமைச்சர் ஒவ்வொருத்தங்களையும் அவங்க கணக்கு பினாமி எத்தனை பேர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரையும் கோடான கோடி சொத்து ஒண்ணுமே இல்லாம வருவாங்க. பார்த்தா அவங்க உடனே
பல கோடி ரூபாய் கார்ல போறது, அவங்களுடைய சொத்துக்கள் இதெல்லாம் எங்க வந்தது? அவங்க என்ன தொழில் பண்ணாங்க? சரி சரி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். பார்வையில் சொன்னது போல உலக நாடுகளில் இருக்கக்கூடிய கருப்பு பணங்களில் மீட்பதில் அக்கறை எடுக்கிற இந்த அரசு உள்ளூர் இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகள் என்று வலம் வருகிற பல முக்கிய பிரமுகர்களிடம் இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக அரசியல் பின்னணியில் இருக்கக்கூடிய பல கருப்பு பணம் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய முதலாளிகளிலிருந்து பணத்தை பறிப்பதிலும் கூடுதல் கவனம் எடுக்கப்பட வேண்டும் என்பதாக அவருடைய பார்வையில் சொல்றார். சரி, நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறோம். இந்த விஷயத்தில் ஒட்டுமொத்தமாக அரசனுடைய நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறதா அந்த கருப்பு பண மீட்பல் என்பதான ஒரு கேள்வியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கிறோம். உங்கள் பார்வையில் ஒரு வரியில். நிச்சயமாக இந்த மத்திய அரசுடைய முயற்சிகள் வெளிநாடு மட்டுமல்ல, உள்நாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தையும் வெளியே கொண்டு வரணுன்ற முயற்சி இருக்குது. அதனால தான் நம்ம ஜிஎஸ்டியை ரோல் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கு அடுத்து எல்லா டிரான்சாக்ஷனுமே டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாக தான் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு அரசாங்கம் ஒரு உந்துதல் கொடுத்துட்டு இருக்கு, ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஆக வரப்போகிற காலகட்டத்தில் எல்லா டிரான்சாக்ஷனுமே நண்பர் ஸ்ரீனிவாசன் ரொம்ப கவலைப்பட்டார், சீட்டில் கொடுக்குறாங்கன்னு. வரப்போகிற காலகட்டத்தில் பண பரிவர்த்தனை என்ற விஷயங்கள் மிகவும் குறைந்து பணமற்ற பரிவர்த்தனை அப்படின்றது ஆரம்பிக்கும் போது இந்த கருப்பு பண டிரான்சாக்ஷன்ன்றது காலகட்டம் நிச்சயமாக வரப்போகிறது. அது வரை நம்ம காத்திருந்து தான். சரி, உங்கள் வரி ஒரு வரியில் சொல்லுங்க சார். இந்த கருப்பு பணம்ன்றது வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நடுத்தர மக்களை ஏழை மக்களாக மாற்றி அவங்கள வருத்தி கொண்டு பணக்காரர்களை மேலும் பணக்காரர்களாக மாற்றிட்டு இருக்கு. இதை பற்றி இந்த விவாதங்கள் பேசுறதோடு மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே இன்றைக்கு கருப்பு பணம் வைத்துள்ளவர்களை ஒரு 10 பேரையாவது கைது பண்ணி டிவியில் இந்த மாதிரி இவர் கைது செய்யப்பட்டார், இந்த தொழிலதிபர் கைது செய்யப்பட்டார், அல்லது இந்த அரசியல்வாதி கைது செய்யப்பட்டார், இந்த கல்லூரி ஒரே ஒன்று வேணாங்க, சென்னையில் 10 கல்லூரி லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான், ஒரு கல்லூரி ஓனரை கைது பண்ணி டிவியில் காட்டுங்க, கருப்பணத்தை ஒழிக்க தான் நான் நம்புறேன். சரி, உங்கள் நம்பிக்கைக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அரசு எடுக்குமா என்பதை நாமும் கூட ஒரு பெரிய சந்தேக பார்வையோடு தான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உங்களுடைய எதிர்நோக்குகள் கைகூடுமானால் நிச்சயமாக நம்முடைய களத்தில், நம்முடைய அரங்கில், நம்மளுடைய பல்வேறு விதமான கூக்குரலுக்கு அரசு செவிமடுத்திருக்கிறது என்பது தான் நமக்கு கிடைத்த ஒரு நன்மையாக ஒரு பதிலாக இருக்கும். சரி, உங்கள் பார்வையில் சார். கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக என்னுடைய பார்வையில் அவர்கள் தேச விரோதிகள். அந்த தேச விரோதிகளை அடையாளம் காண வேண்டும். பம்மல் சீனிவாசன் சொன்னார், இந்த கல்வி கொள்ளையர்கள் ஒருவரை பிடித்தால் போதும் என்று. நான் முழுமையாக அதை ஆதரிக்கிறேன். கல்வி கொள்ளையர்கள் யாருன்னா, ஒரு விஷயம் ஒன்று ஒரு பேப்பரில் படித்தேன். சாராய வித்தவன் கஞ்சா வித்தவன்லாம் கல்வியாளர் ஆயிட்டான், பாவம் இந்த விவசாயி இன்னும் அரைஜானுடைய உடையிலேயே சுற்றி கொண்டிருக்கிறான் என்ற ஒரு பதிவை நான் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். ரொம்ப வருத்தமாக இருந்தது, மனைவி பாதித்த விஷயம் அது. ஆகவே விவசாயம் என்பது இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கும் பொழுது இந்த கல்வி கொள்ளையர்கள் பம்மல் சீனிவாசன் சொன்ன அந்த கருத்தை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். இந்த தேச துரோகிகளை அடையாளம் கண்டு, இந்த தேச துரோகிகளை மக்கள் முன் அடையாளம் காண்பித்து தோலுரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். சரி நேயர்களே, இந்த விவாதத்தில் கருப்பு பணம் மீட்பில் அரசின் நடவடிக்கை என்ன என்பதை குறித்தும், இதை கருப்பு பணத்தை கட்டுப்படுத்த பேன் கார்டு என்ற புதிய கட்டாயம் அவசியம் என்பதை குறித்த மத்திய அரசினுடைய அறிவிப்பும் கூட வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. எனவே இந்த விஷயத்தில் கூடுதல் கவனமும் அக்கறையும் எடுத்து அரசு எதிர்வரும் காலங்களில் கருப்பு பண மீட்பினுடைய வெட்ட வெளிச்சமான நடவடிக்கைகளை மக்கள் மத்தியில் இன்னும் நம்பிக்கை பயணிக்கும் வகையில் செய்ய வேண்டும் என்பதுதான் பார்வையாளர்களுடைய கருத்தாக இருந்தது. நேயர்களே, இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்த விருந்தினருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி, நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.